வணக்கம். 8 நம்பர் தலைவர் பேசுகிறேன். ஒரு வழியாக இன்றைக்கி நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் விஜய் ஜெயிச்சிட்டார். அதிமுக 2 வேலுமணி அவங்க விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 25 பேர் எம்எல்ஏ சேர்ந்து ஓட்டு போட்டதில் அவர் 144 பேர் கிடச்சிட்டாங்க அவருக்கு. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு 22 பேர் தான் அவங்ககிட்ட இருக்காங்க. அதிமுக 2ஆக உடையும் நம்ம ஏற்கனவே சொன்னோம். தோத்தாவே எதாக இருந்தாலும் உடையிறதே. அதன் அடிப்படையிலே இப்போ அதிமுக உடையுன்னு சொன்னபோது நம்ம ஒன்றும் குறியாரம் கிடையாது, கொடாயக்காரம் கிடையாது. அது எப்படிதான் இருந்தாலும் தோற்ற தலைமை யாருமே விரும்ப மாட்டாங்க. அது மாறிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். காமராஜர் கூட தோத்த உடனே அவர் கட்சிக்குள்ளே பயங்கர எதிர்ப்பு வந்துச்சு. பக்தவச்சலாம் தோத்த உடனே இப்போ கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. எல்லாத்துக்குமே எதிர்ப்பு வந்துச்சுங்க. ஏன் அங்கேயே போகிறீங்க? ஸ்டாலின் 10 வருஷம் ஆட்சியில் கருணாநிதிக்கு அப்புறம் இல்லைன்னொடனே ஸ்டாலின் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலின் ராசி இல்லாதவர்னாங்க. உடனே திமுகக்குள்ளே பதவி விலகுன்னு வந்துருச்சு பரிசா. கனிமொழி நாங்க உள்ள அழகிரி நாங்க பெரிய பிரச்சனை வந்துருச்சு அங்கேயே. ஆக மொத்தம் தோத்த இடத்துல பிரச்சனை வர்றது இயல்பு. அதை சமாளிக்க தோற்றவங்க சமாளிக்க முடியாது எப்போவுமே. அதன் அடிப்படையில் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஒரு பிரச்சனையும் இந்த சிக்கல் ஏற்பட்டுருக்கு. இவங்க ஊரை என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் தனியாக சசிகலாவை சேர்க்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், தினகரனை சேர்க்கணும் அப்படின்ட்டு தனியாக நாங்கள் போய் அவங்கள பார்ப்போம்னு சொல்கிறாங்க. அவங்க பார்த்துருவாங்க, அவங்க கை ஓங்கும். இதுக்கு இடையில அவர் 25 பேரை டக்குன்னு கட்சியை விட்டு நீக்கிட்டார். 82 மாவட்ட செயலாளரில் 30 மாவட்ட செயலாளர் தூக்கி விட்டு புதுசாலை போட்டார். ஏன்னா பொதுக்குழு கூட்ட போகிறாங்க, அவங்க போட்டி பொதுக்குழுவை கூட்ட போகிறாங்க. கூட்டினாங்கன்னா புதுசாக இவங்க ஏற்று ஓட்டு போடுவாங்க. ஆக மொத்தம் கை ஓங்கிக்கிறோம் அப்படிங்கிறக்காக இவங்க பொதுக்குழுலேருந்து நீ ஓட்டு போட முடியாது. மொத்தம் 2500 சொச்சம் என்னமோ பொதுக்குழு இருக்குன்னு சொல்கிறாங்க அதிமுகவில். ஆக இவங்களை பூரா தூக்கி விட்டோம்னா அவர் போடக்கூடிய ஆள் ஓட்டு போட்டால் நம்ம ரெட்டரில் இருக்கும், நம்மகிட்ட தான் கட்சி இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. பொட்டக்கணக்காக போட்டு அவர் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நடக்கவே நடக்காது, எந்த விஷயத்தையும் நடக்காது. ஓபிஎஸ் நினச்சிங்களா அவர் ஆஃபீஸுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு அவரை கோர்ட்டுக்கு போய் அடித்து வரட்டுறது ஓபிஎஸ். அவர் இந்த செட்டு பெருஞ்செட்டு, உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, எடப்பாடியால் தாக்கு பிடிக்க முடியாது. ஒழுங்கா மரியாதை கட்சியை ஒப்படைங்க. இல்லைன்னா சசிகலா சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்றா இருந்து கட்சியை நடத்த பாருங்க. நான் தான் இருப்பி அந்த இடத்துல என்னை யாரும் தோக்கடிக்க முடியாது, என்னை யாரும் வீழ்த்த முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அட்ரஸ் இல்லாமல் போவீங்க. கடைசியில் இந்த 22 எம்எல்ஏ உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன், நீங்கள் மட்டும் எம்எல்ஏ மட்டும்தான் இருப்பீங்க. அது கூட பிடிக்கிட்டு வட்டி விட்டுருவாங்க போங்க பண்ணு. அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணால் என் கணக்கு சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ திறமையான ஆளாக இருங்க, 1 லட்சம் கோடி கூட வச்சுருங்க, உங்களால் ஜெயிக்க முடியாது. அவ்வளோ உங்கள் கட்சிக்குள்ளே உங்களுக்கு பூகம் வந்துருச்சு. உங்களை வெற்றி வர தவிர வழியே கிடையாது. அது பண்ணி பரப்பிட்டாங்க எல்லாரும். சசிகலா எப்படி வரட்டீங்க, ஓபிஎஸ் எப்படி வரட்டீங்க, தினகரன் எப்படி வரட்டீங்க, அவங்களே வரட்டும்போது நீங்களாம் ஒரு தூசி. என்னை பொறுத்தளவில் அவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமியெல்லாம் அங்கே வந்து ஒரு தூசிதேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஓட்ட ஓடிக்கிட்டு. இதுக்கிடையில் பல கருப்பையாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். கவர்னரை ரொம்ப பாராட்டணும் நம்ம அப்படின்னாரு. என்ன காரணம்னா, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி மெஜாரிட்டி எங்கன்னு கேட்டாச்சுன்னா குதிரை பேர நடக்காது. ஆட்சி பதவியத்தை விடுத்து அப்புறம் நீங்கள் சட்டசபை நிறுவனம் குதிரை பேர நடக்கும். 50 கோடி 100 கோடி இப்போ பேசுவாங்க அப்படிங்கிற காத்தேன். கவர்னர் அருமையாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி அவர் கவர்னருக்கு சப்பக்கட்டு கட்டினார். உங்கள் கணக்கை போய் தூக்கி எறிங்கப்பா, உங்கள் கணக்கை தூக்கி எறிங்க. இப்போ இதை எப்படி ஏற்றுக்கிறோம்? நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது சொல்லுங்கள். குதிரை பேரும் நடக்காதாக்கும், எங்கேயும் குதிரை பேர் நடந்தது இல்லையாக்கும். வாஜ்பாய்க்கு ஒரு ஓட்டில் தோற்று போனார் வாஜ்பாய் 98. அப்போ என்ன, ஒரு எம்பிக்கு அப்போ 200 கோடி. சேடப்பட்டி முத்து அப்போதான் போய் லெட்டினுக்குள்ளே உட்காந்தது. எல்லாத்துக்கும் 200 கோடி அடித்தாங்க. அதை எப்படி அடித்தாங்க? அப்புறம் குதிரை பேரம் தானே. எங்கே இருந்தாலும் குதிரை பேர் நடக்கத்தாப்பா செய்ய. அதை ஜெயிக்கணும்ல. ஒரு கவுன்சிலரை தூக்குறேன் 10 லட்சத்துக்கு, எங்கள் ஊரில் 20 லட்சத்துக்கு தூக்குறேன். ஒரு மெம்பரை தூக்குறேன் 5 லட்சத்துக்கு. எம்எல்ஏ விட்டுட்டு தேடுவானாங்கிற தூக்கத்தை செய்வேன். இதை சமாளித்து ஆகணும், வேறு வழியே கிடையாது. நிதர்சனமான உண்மையத்தையும் பேசணும். கவர்னர் என்ன பிடிங்கியோ இப்போ தடுத்து விட்டாரோ குதிரை பேரை இருக்கத்தையும் செய்யும். நான் வந்தால் இருக்கிறது, நீங்கள் வந்தாலும் இருக்கும். ஏன்னா ஓட்டாங்கட்சியாக கொடுத்து வாங்க முடியும், காசு கொடுத்துதான் வாங்க முடியும். காசு கொடுத்து வாங்கலை, காந்தியவாதி அப்படி இப்படி பேசிக்கிட்டீங்கன்னா நீங்கள் திருவோணம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியது. யாரையும் கேட்க தேவையில்லை, காசு கொடுத்தாது நடக்கும். ஏன்னா 45 கோடி செலவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எம்எல்ஏவுக்கு 40 to 45 கோடி செலவழிச்சிருக்காங்க. யார் செலவழிச்சாங்க? தலைமை செலவழிச்சிருக்கலாம், அவங்க கூட செலவழிச்சிருக்காங்க. எப்படி செலவழிச்சிருக்கலாம்? இப்படி செலவழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உலகத்தில் நீங்கள் வாட்டுக்கு வெளியில் போனால் அந்த குதிரை பேர் நடத்துகிறோம், இதை நடத்தினா குதிரை பேர் நடக்காதுன்னு சொன்னீங்கன்னா யாரை பூச்சுத்துற வேலை? எங்கேயும் குதிரை பேர் நடக்கதான் செய்யும். இழுபறியான இடத்துல குதிரை பேர் நடக்கதான் செய்யும். நான் 1 கோடி கூட நடக்கும், 2 கோடி கூட நடக்கும். கவுன்சிலருக்கே 1 கோடி போய்கிட்டு இருக்கு நாட்டில், நம்ம இந்த தமிழ்நாடை பொறுத்தளவில். நீங்கள் என்ன எம்எல்ஏவுக்கு பெரிய தொங்கிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஆக மொத்தத்தில் இவ்வளோ ஒரு சிக்கலான கட்டத்துக்கு சட்டசபை இப்போ விஜய் வந்து மீண்டு வந்துட்டார். இனி அவருடைய பிறந்தேன் நீ 6 மாதத்துக்கு 8 மாதத்துக்கு இன்னி நம்பிக்கையில்லா தீர்மானமே இனி வராது. அவர் வாட்டுக்கு நிர்வாகம் பார்த்துட்டு அவரோட போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அது இப்போ அதிமுக நிலைமை என்ன? இப்போ பிரச்சனை பார்த்தேன். அதிமுகவுடைய நிலைமை என்ன?
அதிமுகவை என்றைக்குமே நீங்கள் லேசாக நினைக்காதீங்க. அதிமுகவை நான் லேசாக நினைக்கல. என்ன காரணம்னா, அந்த கட்சி 1,04,00,000 ஓட்டு வாங்கியிருக்கு. விஜய் 1,72,00,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதே போல் திமுக 1,19,00,000 ஓட்டு வாங்கியிருக்கு. ஆக மொத்தத்தில் ஏறக்குறைய பெரிய லெவலில் வித்தியாசம் இருந்தாலும் கூட 1,00,00,000 ஓட்டை தாண்டின கட்சி எந்த கட்சி சொல்லுங்க பார்க்கலாம்? எந்த கட்சி? ஆக 1,00,00,000 வாங்கியிருக்கு. இன்னொரு 10-30 லட்சம் வாங்கி தான் ஆட்சியை பிடிக்கிறது. ஒன்றும் பெருசு இல்லை. 30 லட்சம் ஓட்டுத்தேன், 20 லட்சம் ஓட்டுத்தேன், அது வாங்கிட்டு ஆட்சியை பிடிக்கிறது. அது எப்படி கலண்டு ஓம்னு சொல்ல முடியும்? அது எப்படி அலண்டு ஓம்னு சொல்ல முடியும்? தலைமை சரியில்லை. தலைமை எல்லாரும் மாற்றணும், தலைமை எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறத பிரச்சனை. அதுக்காகத்தான் இந்த தோல்வியை, அந்த தோல்வியை கொடுத்துருந்தீங்க. அதே நீங்கள் தலைமையை மாற்றி எல்லாரும் ஒன்று மொன்னா செயல்பட்டுருந்தீங்கன்னா நீங்கள் கூட ஆட்சிக்கு வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டியில் எங்கேயோ போட்டு அது இதுன்னு சொல்லி ஏதாவது குட்டி கல்ட்டா பண்ணிக்கிட்டு கடைசியில் ஜெயலலிதா சசிகலா கொண்டுச்சுன்னு கதையை கட்டினீங்க. இப்போ பிஜேபிக்காரனோட சேர்ந்துக்கிட்டு இப்போ என்னாச்சு? அது அந்த கேஸ் என்னாச்சு? அதை அப்படியே விட்டுப்புட்டிய. தென்னகரன் அது என்னாச்சுன்னு தெரியல, அதுவும் அப்படியே போச்சு. எடப்பாடி பழனிசாமி பேர் நம்ம ஓபிஎஸ் திமுக கூட்டணி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவருடைய குற்றமே அதுதான். திமுக கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லித்தான் நீங்களே நீக்குறீங்க. இப்போ நீங்கள் 2 பேர் கூட்டணி வச்சுட்டு அவங்க யாரை பிடிச்சி நிற்கிறது? நான் கேட்குறேன், ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி வச்சுக்கிறோம்னு சொல்கிறீங்களே, இது எந்த முகத்தை வச்சு உங்களை எப்படி நீக்காம என்ன பண்ணுவேன்? நீங்கள் மட்டும் கூட்டணி வச்சுக்கிறீங்க ரகசியமா, வேற ஆள் கூட்டணி வச்சா தப்பா? கூட்டணி வச்சு 6 வச்சாலும் சரி, எதிர்கட்சிகளை உங்களை வச்சு கூட்டணி வச்சாக்க உங்களை தூக்கிடுற ஒரு வழியே இல்லை. இப்போ எப்படி இது நியாயமா? அப்பனா நீங்கள் பேசியிருக்கிறது நியாயமாங்கிறேன், நீங்கள் செஞ்சுருக்கிறது நியாயமா? ஸ்டாலினோட கூட்டணி பேசுறது அமைச்சர் அன்புமணி வந்து உதயலைன்னு ஆட்சி அமைச்சிருப்பீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அன்புமணி வடகால வெட்டிட்டாப்புல. நான் ஒத்துக்கிறே மாட்டியா? நான் ஒத்துக்கிறே முடியாது. அது எப்படி? இவரெல்லாம் முதலமைச்சர் திருமாவளவன் முதலமைச்சராக ஒத்துக்கிற முடியாது. அவங்க பேச்சு என்ன? இன்னைக்கு சிவி சண்முகம் சொல்லிட்டாப்புல, முதலமைச்சரை திருமாவளவன்ட்ட கொடுத்துருங்க, 33 அமைச்சர் அதிமுகவே இருந்துக்க, நான் வெளில இருந்து ஆதரவு அவங்க ஒரே பேச்சில் முடிச்சிட்டாரான் ஸ்டாலின். அப்போ இவர் ஒத்துக்கிட்டாரான். இவர் ஒத்துக்கிட்டாரான். ஒத்துக்கிட்டு பேச்சு காட்டுறது நான் முதலமைச்சராக இருப்பின்னாரான். பிரச்சனை பார்த்து திருமாவளவனை நீக்கிருங்க, திருமாவளவன் துணை முதலமைச்சராக கொடுத்துருவோம், நான் முதலமைச்சராக இருந்துக்கிறீங்கன்னாரான். இதில் பிரச்சனை வெடிச்சிருச்சு. அப்போ அதிமுகவும் திமுகவும் நீங்களே ஒத்து போறீங்கல்ல, அப்புறம் எப்படி நீங்கள் ஓபிஎஸ் சொல்லலாம்? அப்புறம் நீங்கள் தினகரனை சொல்லலாம்? அப்புறம் எப்படி நீங்கள் வந்து சசிகலாவை சொல்லலாம்? ஆக மொத்தத்தில் உங்கள் சௌரியத்துக்கு தக்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. இவரை நீக்கிருந்தாத்தே நம்ம வலுப்பு பெறலாம், இவங்களை வெளியே போனாத்தே நம்ம வலுப்பு பெறலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் அரசியல் ரொம்ப நாள் நீடிக்காது, ரொம்ப நாள் நீடிக்காது. பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா ஒரு விஷயத்தை ஒன்று சொன்னார், நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். உலகம் எங்கே இருந்து தோன்றுச்சுன்னு சொன்னால் தண்ணியில் இருந்ததே தோன்றுச்சு, அதாவது ஆமையில் இருந்ததே தோன்றுச்சு அப்படின்னு இப்போ கீதைகள்லாம் சொல்லுது. அதே போல் விஞ்ஞான அறிவு என்ன சொன்னால் அமிபாவில் இருந்ததே உலகம் உருந்துச்சு, அது கடலுக்குள்ளே இருந்தே வந்துச்சு, ஒரு செல்லு உயிரினம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, முடியும் எப்படி முடியும்? அதுக்கு ஒரு வேலை தொடங்கிருச்சு, ரைட்டு. அப்போ முடிகிறது எப்படி முடியும்? அதுவும் முடிகிறதும் அதே கடல் தண்ணியில் தான் முடியுமா? முடிகிறது வேற பூகம்பம் வராது, நிலநடுக்க வராது, எதுவும் வராதான். இதே கடல் தண்ணி தூக்கி உலகத்தையும் அமைக்கப்படுமா? அவ்வளோதான். சரி, அமைக்கப்பட்டா திருப்பி எப்படி உலகம் தோன்றும்? அதுக்கு ஒரு கேள்வி, அதுக்கு பதில் என்ன அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, உலகம் பூரா அமைக்கிறோம், மேடு கோடு மலை எல்லாமே அமைக்கிறோமா. ஒரே ஒரு இடத்த மட்டும் அவங்க சொல்லலை, ஒரே ஒரு இடத்துல ஒரு அரச மரம் இருக்கும், அந்த அரச மரமும் அமைஞ்சிரும், அதில் ஒரே ஒரு இலை இருக்கும், ஒரு இலையில கொஞ்சமாக நுனி மட்டும் நீடிக்கிட்டு இருக்கோம், அந்த நுனியில தான் நாய் இருப்பேன், அதுல இருந்து தான் உலகம் தோன்றும் அப்படின்ட்டு இருக்கார் அவர். எப்படின்னு பாருங்க, நுனி போதுமா உலகம் தோன்றுறதுக்கு? அது மாதிரி நீங்க ஒத்துமையா இருந்தீங்கன்னா 1 கோடி தொண்டை இருக்கீங்க, ஒன்றும் பெருசு இல்லை. நான் உங்களுக்கு தெரியும், நான் கட்சி சார்பு இல்லாமல் தான் நான் பேசுவேன். ஆனால் 1 கோடி தொண்டை இருக்கீங்க, நீங்கள் எப்படி தளர முடியாது? நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? எப்படி நீங்கள் திருப்பி ஆட்சியை பிடிக்க முடியாது அதிமுக அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சின்ன இலையில நுனி போதும்ன்றார் உலகம் தோன்றதுக்கு. அப்போ 1 கோடி ஓட்டை வச்சிருக்கவன் திருப்பி ஒரு 10-30 லட்சம் ஓட்டை பிடிச்சிட மாட்டானா? எல்லாரும் 1 ஆயிட்டீங்கன்னா 1 ஆனாதே ஆகலைன்னா திருப்பி 1லேருந்து 80க்கு போயிடும். அப்போ 80லேருந்து 50க்கு வந்துடும். அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் அவன் பொட்டாட்டி பிள்ளை தான் ஓட்டு போடலாம் ரெட்டலைக்கு, ஓடியோ வாங்கி. அந்த கதையில் தான் எம்ஜிஆர் இதை வச்சுட்டு அரசு மரத்து இலையத்தை அவர் சின்னமாக வச்சுருக்கார், ரெட்டலைன்னு. அது அரச மரத்து இலை, ரெட்டலை சின்னம் வந்து வேறு எதுவும் கிடையாது, வேப்பங்கள் எல்லாம் கிடையாது, அரச மரத்து இலையத்தையே வச்சுருக்காரு. என்ன காரணம்? எந்த காலத்திலே அதான் துளிர் விட்டு அதான் முளைக்கணும், கிருஷ்ண பரமாத்மனுடைய போதனையை கேட்டு அந்த கேரளா மந்திரவாதி அந்த சின்னத்தை அவர் கொடுத்தேன்.
ஆக மொத்தத்தில் இது எல்லாரும் ஒன்று மொன்று ஆகிட்டா போய் மீண்டு வந்துடலாம். ஆனால் ஒன்று மொன்று ஆகலைன்னா நமக்கு அது தெரியாது, அங்கே எப்படி முடிவுன்னு தெரியாது. ஏன்னா விஷயம் வந்து ஸ்ட்ராங் படுத்த போகிறதா சொல்கிறாங்க. ஒரு நடவடிக்கையும் அவருடைய நடவடிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. அது போக போகத்தே நம்ம வந்து சொல்ல முடியும். அதனால் இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. சரி, பாப்பா என்னென்னு.